இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து உங்க ஃபினான்ஸ் ஹவுஸ்ல சுக்கிரன் வந்திருக்காரு, தன்னோட சொந்த வீட்டுல வந்து ஆட்சி படுறாரு சுக்கிரன். ஸோ இங்க ஃபேமிலி ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா முக்கியமா நீங்க படிச்சுட்டு இருக்கிற இடத்துல, அது ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ வந்து உங்களோட வாதியார்கள் கூடயோ இல்லாட்டி வந்து உங்க கூட படிக்கிறவங்க கூடயோ கொஞ்சம் சண்டை மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு, மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க, கடகத்துல புதன் இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காரு, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் வந்து பினான்சியல்லி படாத பாட்டு எல்லாமே வந்து பட்டிருப்பீங்க. கொஞ்சம் இந்த ஜூன் மாதத்துல சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டை விட்டுட்டு ராசிக்குள்ள வந்தாக்க கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து உங்க பினான்ஸ் ஹவுஸ்ல சுக்கிரன் வந்திருக்காரு, தன்னோட சொந்த வீட்டுல வந்து ஆட்சி படுறாரு சுக்கிரன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல்லி ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல பணம் தானா அமையும். இப்போ வரைக்கும் நீங்க பண வகையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆயிட்டு உங்க கையில வந்து சேவிங்ஸ்ன்றது நிக்கிறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இது. அப்புறம் உங்களோட 7ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான். 7ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு இந்த ஹஸ்பண்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஒய்ஃபுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி வந்து நம்மளோட ஃபைனான்ஸ் ஹவுஸ்ல இருந்தாக்கா நம்மளோட லைஃப் பார்ட்னர் மூலமா பினான்சியல் கெயின்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லலாங்க. இப்போ உங்களோட ஹஸ்பண்டோ இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபோ தங்களோட ப்ரொஃபஷன்ல முன்னாடி போறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, தங்களோட ப்ரொஃபஷன்ல வந்து இந்த ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இன்கிரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதோ இல்ல சேலரி வந்து ஏத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இல்ல அவங்க சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஹஸ்பண்டோ இல்லாட்டி உங்க ஒய்ஃபோ அவங்க வந்து உங்க ஜாதகத்து மூலமா அவங்களோட தொழில்ல நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய லாபங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பினான்சியல் வைஸ் ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே ஃபேமிலி வைஸ் ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஏன்னா 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு சாப்பாடுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அப்படியே பணத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னால ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிளானட். சோ இங்க
ஃபேமிலி ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா கடந்த ஒரு 4 மாதமா வந்து ஃபேமிலி ரிலேட்டடா ஃபினான்ஷியல் ரிலேட்டடா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மேஷ ராசிக்காரங்க. இப்போ ஃபேமிலி ரிலேட்டடா ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. அப்படியே குடும்பத்துல வந்து சொத்து வகையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தா வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபேமிலி கூட ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு டைம் பீரியட் தெரியுதுங்க. அப்படியே 2ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தாக்கா வீட்டுல ஏதாச்சும் ஒரு விசேஷம் நடக்கும். அங்க சில பேர் வந்து இந்த சொத்து வாங்குறதோ இல்லாட்டி சில பேருக்கு வந்து என்னன்னா உங்களோட வீட்டுல ஏதாச்சும் ஒரு திருமணம் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு, ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால அது சாப்பாடுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, உணவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த டைம் பீரியட்ல என்னன்னா நீங்க கொஞ்சம் இந்த விருந்துல அது கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சொத்து வாங்குறதுக்கு, விற்பனை செய்வதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களோட 4ஆம் வீட்டுல வந்து புதன் இருக்காரு. 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால அது வந்து யோசனைக்கு சம்பந்தப்பட்ட வீடு. புதன் வந்து என்னன்னா நமக்கு நர்வஸ் சிஸ்டம், அறிவு, நம்மளோட மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். அந்த மாதிரியான கிரகம் வந்து நம்மளோட யோசனைக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல வரும்போது புதுசா ஐடியாலஜி எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அங்க நமக்கு என்ன ஒரு ஆர்கனைஸ்டா நம்ம பிளான் பண்றதுக்கான வாய்ப்புண்டு. உங்களுக்கு வந்து தொழிலா இது இப்போ என்ன பண்ணணும், அது அடுத்தது என்ன பண்ணணும்ன்ற ஒரு விளக்கம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுங்க. இப்போ 3ஆம் வீட்டுல வந்து சூரியன் இருக்காரு. 16ஆம் தேதிக்கு அப்புறமா 4ஆம் வீட்டுக்கு வர போறாரு. புதாதித்ய யோகம் என்றது ஏற்பட போகுது. புதாதித்ய யோகம் என்றது ஜாதகத்துல எங்க ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது வருது இருக்கும். இப்போ உங்களுக்கு 4ஆம் வீடான யோசனைக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல வந்து புதன் இருக்காரு. புதன் மற்றும் சூரியன் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் ஏற்பட்டுருச்சு. சோ இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே பினான்சியலி நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. சோ முதல்ல என்னன்னா உங்களுக்கு ஒரு வழின்றது காட்டும் இந்த ஒரு காம்பினேஷன். உங்களுக்கு என்னன்னா நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பினான்சியல் பிரச்சனையில இருந்து வெளியே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க நல்ல ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்றதுக்கான ஒரு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு புதுசா ஒரு ஐடியாலஜிஸ் வரும். அந்த ஐடியாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல வந்து செவ்வாய், கேது 2 பேரு இருக்காங்க. மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. எதுக்குன்னா பொதுவாவே உங்களுக்கு 5ல வந்து கேது போயிட்டு இருக்காரு. 5ல கேது இருந்தா என்னன்னா நமக்கு படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து திருப்தி குறைவுன்றது கொடுப்பாருங்க. இப்போ கேது செவ்வாயோட சேர்ந்து வேற இருக்காங்க. சோ செவ்வாய் கேது 2 பேரும் இங்க இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட்ன்றது இருக்கும். கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ்ன்றது வருங்க. கொஞ்சம் படிப்புல வந்து நீங்க கான்சென்ட்ரேட்டடா படிக்க முடியாம போறது. அப்படியே இப்போ இந்த மாணவர்களும் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு 5ல வந்து கேது பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. ஏற்கனவே 5ல கேது பயிற்சி ஆகும்போது பொதுவாவே நமக்கு படிப்பு மேல கான்சென்ட்ரேஷன்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்படியே இப்போ செவ்வாயோட வேற சேர்ந்து இருக்காரு. இந்த டைம் பீரியட்ல எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிளிக்டடா இருக்கும். படிப்பு மேல ஆர்வம் இருந்தாலும் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ன்றது வரும். அப்படியே முக்கியமா நீங்க படிச்சுட்டு இருக்கிற இடத்துல, அது ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வந்து உங்களோட வாதியார்கள் கூடயோ இல்லாட்டி வந்து உங்க கூட படிக்கிறவங்க கூடயோ கொஞ்சம் சண்டை மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுங்க. எதுக்குன்னா 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடு. அந்த வீட்டுல செவ்வாய் மாதிரியான ஒரு ஃபைரி பிளானட், ஒரு ஃபைட்டிங் பிளானட் வரும்போது வந்து அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஃபைட்டிங்ன்றது உருவாக்கி விடுவாங்க. அப்படியே 5ஆம் வீட்டதிபதியான சூரியனு 6ஆம் வீட்டதிபதியான புதன் 2 பேரும் சேர்ந்து 4ல இருக்கிற
இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க இந்த மாணவர்களும் மாணவிகளுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த கான்ஃபிளிக்டடான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புண்டு மேஷராசிக்காரங்க. சோ அது மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு ஐடியாலஜிஸ் அதெல்லாம் நல்லா தான் வரும். ஆனா 6ஆம் வீட்டதிபதியான புதன் வந்து 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால 6ஆம் வீடு நமக்கு இந்த வியாதிகளுக்கு டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம், கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடா இருந்ததுனால எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் மென்டலி ஒரு கான்ஃபிளிக்ட்ன்றது இருக்கும். அனாவசியமா யோசிக்கிறது, அனாவசியமா போட்டு குழப்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இது இந்த மேஷராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் எந்த மாதிரியான ரெமெடிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் கான்ஃபிளிக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிளிக்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டுன்றதுனால நீங்க இந்த சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சிவனுக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு ருத்ர கவச்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே சுப்பிரமணியாஷ்டகமும் சேர்ந்து படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.